ஹை டேஸ், வணக்கம். வெள்ளூர் அழகிலேருந்து நான் உங்கள் ஜெயந்தி செல்வம் பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி மெஹந்தி கிளாஸ் பார்க்கலாம். மெஹந்தி கிளாஸ் லைன் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி லைன்ஸ் எப்படி போடுறது, லைன்ஸில் எத்தனை விதமாக இருக்குது, லைன்ஸு வச்சே நம்ம எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்றது தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். நம்ம பார்லரில் மெஹந்தி ஆர்டிஸ்ட் யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா செல்வந்தி தான் இப்போ போட்டுட்ருக்காங்க. நான் வாய்ஸ் மட்டும்தான் கொடுத்துட்ருக்கேன். கையிலலாம் ரொம்ப நல்லா போடுவாங்க, ஆனால் நோட்டில் கொஞ்சம் சொதப்பலாக தான் இருக்குது. ஆனால் நேரில் பார்க்க நல்லாயிருக்கு. உங்களுக்கு வீடியோவில் எப்படி இருக்குன்னு தெரியல. நல்லா போடுவாங்க கையிலலாம். இவங்க ப்ரைடல் மெஹந்தி இவங்க தான் போடுவாங்க. ஸோ லைன்ஸ்லேயே நம்ம 2வது விதம் இப்போ போட்டிருக்கோம். இந்த மாதிரி லைன்ஸ் கற்றுக்கிட்டாலே நம்ம லைன்ஸ் வச்சு நிறைய மாடல் நம்ம க்ரியேட்டிவ் பண்ணலாம். மெஹந்தி பொறுத்த வரைக்கும் நம்ம இப்படி தான் போடணும், அப்படி தான் போடணும் அப்படின்றது இல்லை. இப்படி தான் பிடிக்கணும், இதுதான் ப்ரொசீஜர் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. மெஹந்தியில் நம்மளோட விருப்பம் தான். நம்ம மனசுலேயே நம்ம க்ரியேட்டிவ் பண்ணிவிட்டு நம்ம எந்த டிசைன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கற்பனைக்கேற்ற மாதிரி நம்மளால் மெஹந்தியில் வரைய முடியும். கோணம் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட விருப்பம் தான். உங்களுக்கு எப்படி பிடிச்ச வசதி இருக்கோ அது மாதிரி பென் மாதிரி சிலர் கிட்ட பிடிப்பாங்க, சிலர் தூரமாக பிடிப்பாங்க, சிலர் ப்ரெஸ் பண்ணிகிட்டே போடுவாங்க. அது மாதிரி உங்களோட கைவாட்டம் எப்படி இருக்கோ அது மாதிரி பிடிச்சி நீங்கள் போடலாம். இந்த லைன் டிசைன் மட்டும் நம்ம அடிக்கடி போட்டு பார்த்து நல்லா ட்ரெயின் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு டிசைனும் நம்ம ஈஸியாக போடலாம். ஏன்னா நம்ம ஸ்கேல் வச்சு தான் கோடு போட்டு பழகிருப்போம். அப்படியே கோடு போட்டால் கொஞ்சம் தவறமாக வரதான் செய்யும். நீங்கள் இப்படி பென்சில் நோட் ஒன்று, கோன் நோட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிங்க. முதல்ல பென்சிலில் ஸ்கேலெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. பென்சில் வச்சு அப்படியே கோடு போட்டு பழகுங்க. அதுக்கப்புறம் கோன் வச்சு போடுங்க. இப்போ லைன்ஸ்லேயே எத்தனை டிசைன் வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ 3வது டிசைன் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். மெஹந்தி கிளாஸ்க்கும் உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது டியர். மெஹந்தி கிளாஸ் நோட் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். புள்ளியாக அப்படியே 4 பக்கமும் அப்படியே மூலையில் நம்ம டாட் வைக்கிறோம். இது மாதிரி டாட் வச்சோம் அப்படின்னா அது ஒரு டிசைன் ஆகிடும். இப்போ அடுத்த டிசைன் பார்க்கலாம். எல்லாத்துக்குமே நம்ம எடுத்தோடனே போடுறது ஸ்கொயர் தான். நேராக லைன் போடுறோம், அதுக்கப்புறம் ஸ்கொயராக அதை ஷேப் பண்ணுறோம், அதுக்கப்புறம் இப்போ குறுக்க ஒரு லைன் கொடுக்குறோம். இதில் எந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம போடுறது கோடு தான். இந்த கோடு கூட மாடலாக போட்டு நம்ம டிசைன் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு தின் லைன், அதுக்கப்புறம் திக் லைன், அது டபுள் லைன். இது தின் லைன்லேயே நம்ம ஒரு டிசைன் கொடுக்குறோம். ஒவ்வொரு டிசைனுமே ஒன்றுத்துக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான் இருக்கும். இந்த டிசைனிங்கில் வச்சே நம்ம ஒரு ஹேண்டை ஃபில் பண்ணிடலாம். பார்டர் மெஹந்திக்கெல்லாம் இந்த மாதிரி டிசைன் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நிறைய மெஹந்தி கிளாஸ் வரப்போகுது. ஃபில்லப் மெஹந்தி எப்படி, ஃபிங்கர் மெஹந்தி எப்படி, ப்ரைடல் மெஹந்தி எப்படி அப்படின்னு நிறைய மெஹந்தி கிளாஸ் வரப்போகுது. ஃபாலோ பண்ணிங்கடைய. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா திக் லைன் ஒன்று, தின் லைன் ஒன்று அந்த மாதிரி வருது. இதில் ஹம்ஸ் வருது. இந்த மாதிரி நம்ம லைன் கொடுத்துட்டு அதில் ஹம்ஸ் டிசைன் பண்ணுறோம். இந்த ஹம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பெருசாகவும் கொடுக்கலாம், சின்னதாகவும் கொடுக்கலாம். சின்ன அம்சம் வரும், பெரிய அம்சம் வரும். அது நம்ம வரைகிற டிசைன் பொறுத்திருக்கு. எந்த இடத்துல பெருசாக கொடுக்கணும் அம்சு, எந்த இடத்துல குட்டி அம்சம் கொடுக்கணும் அப்படின்னு. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது எல்லாமே ஸ்டார்டிங் மெஹந்தி தான். நம்ம இதை நல்லா போட்டு பழகிட்டோம் அப்படின்னா நம்ம மேலே வர பெரிய டிசைனெல்லாம் நம்மளால் ஈஸியாக வரைய முடியும். அதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே லைன் போட்டு டிசைன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். இது திக் லைன் ஒன்று, தின் லைன் ஒன்று வரும்.
இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 லைன் வரும். 3 லைன். இந்த 3 லைன் கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஒரு திக் லைன் கொடுத்து அப்படியே டிசைன் பண்ண போகிறோம். இப்போ திக் லைன் அது மேலே கொடுக்குறாங்க பாருங்கள், திக்காக. இது வந்து 3 லைன் வரும் உங்களுக்கு. 3 லைனுக்கு அதுக்கு மேலே அப்படியே திக்காக ஒரு லைன் வரும். திக் லைன் கொடுத்து அப்படியே ஒரு டிசைன் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நீங்கள் போட்டு பழகு பண்ணுங்கள் டியர். இதே மாதிரி நீங்கள் போட்டு பழகு பண்ணுங்கள். ஈஸியாக நம்மளால் எந்த ஒரு டிசைனும் போட முடியும். தேங்க்யூ.